அது வேர்ட்ஸ் இல்லை அதுக்கு. எங்களுக்கு ரொம்ப இமோஷனல் அது. ஸோ பார்த்த உடனே நம்ம வந்து இப்போ தேர்ட் பர்சன் ஏதோ வந்து வெளியேந்து வந்து பார்க்குறத அனலைஸ் பண்ணலாம். ஓகே இது இப்படின்னு சொல்லிடுவாங்க, எங்களுக்கு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து மெஸ்மரைஸ் ஆகிடும். நாங்கள் வந்து அதை பார்த்து அப்படியே இப்படி ஆகிடும். அது வந்து ராஜாவுக்கு சொல்லுவோம், தெரியாமலே அவன் வந்து கையை கும்பிட்டுட்டான் அப்படின்னு. ஸோ நாங்களுக்கு தெரியாமலே அப்படி வந்துடுவது, இப்படியே இருப்போம் நம்ம வந்து. ஸோ அந்த மாதிரி தாட் தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகே, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். யூ வில் ஃபீல் தட் வைப். அந்த மாதிரி ஒரு அந்த வைப் அந்த அது எப்படி சொல்லணும். நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி போனால் நான் இந்த மாதிரி ஒரு பண்ணணும், இப்படி ஒரு நடிக்கணும், அப்படியெல்லாம் ஒரு தாட் இருந்தது எனக்கு. ஆனால் அது அப்படியே வச்சிருந்தேன். ஆனால் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நான் ரிக்கி பண்ணிட்டேன் ரக்ஷித் கூட வந்து. அது வேற ஒரு ரீசன். அதுக்கப்புறம் கிரிக் பார்ட்டி ஆச்சு. ரக்ஷித் எப்பவுமே சொல்லிப்பான் எனக்கு, அதை ஒரு பண்ணலாண்டா அப்படின்னு. ப்ரொடியூசர் கிடைச்சிடறேன்னா இல்லை நம்ம அதை பண்ணலாம், இதே பண்ற இப்போ நீ அப்படின்னா. இல்லடா அது நிறைய ஒரு எக்ஸ்பென்சிவான படம், எங்களுக்கு அவ்வளோ பட்ஜெட்டில் கிடைக்குமா பார்க்கலாம், முன்னாடி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நம்ம பண்ணலாம். இப்போ இருக்கிற ப்ரொடியூசர்ல இருக்கிற பட்ஜெட்ல இது இந்த ஸ்டோரி தான் கரெக்டா இருக்கு பாரு அப்படின்னு. இண்டஸ்ட்ரி வரும்போது அது எப்பவுமே இருந்தது. நான் சொல்லிட்டே இருக்கேன். நிறைய எலிமெண்ட்ஸ் நான் சொன்னது வந்து அப்பப்போ வேற படத்துல வந்துட்டே இருந்தது. கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ், சில ஷார்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டே இருந்தேன். ஸோ ஐயோ வந்துட்டு இருக்கே அப்படின்னு தான் தாட் இருக்கும். எல்லா ஃபில்ம் மேக்கர்ஸ், நியூ ஃபில்ம் மேக்கர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்.